Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் புதிதாக கட்டப்பட்ட கீழப்பசலை மதகு அணையின் வழியாக இரு கரைகளையும் தொட்டபடி ரம்மியமாக செல்லும் கழுகு பார்வை காட்சி வெளியானது. இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக ஹர்ஷினி, தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கொளுத்தும் வெயில் காரணமாக நீர்நிலைகளில் இருந்த நீரானது வற்றிய நிலையில் தமிழகத்தில் ஆங்காங்கே கோடை மழையும் பெய்ய துவங்கியுள்ளது. இந்த நிலையில் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை விவசாய பயன்பெறும் வகையில் வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு சார்பில் அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டது. இதனால் 5 மாவட்டங்களில் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வைகை நீரானது மானாமதுரை பகுதியில் 24 கோடியே 47 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கீழப்பசலை மதகு அணையானது கடந்த ஆண்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் பூமி பூஜை செய்யப்பட்டு அணை கட்டும் பணியானது முடிவடைந்து உள்ள தருவாயில் இந்த நிலையில் தற்போது வைகை அணையில் திறக்கப்பட்டுள்ள தண்ணீரானது 2 கரைகளிலும் உள்ள மதகு மற்றும் தடுப்பணைகளை தொட்டு செல்லும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. தற்பொழுது 4 நாட்கள் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறைவாக உள்ள நிலையில் மதகு அணையில் செல்லும் நீரை கண்டு ரசிப்பதற்கு ஏராளமான பொதுமக்கள், குழந்தைகள் என வந்த வண்ணம் உள்ளனர். அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.